காவல்துறையினர் என்கவுண்டர் செய்வதில் தவறில்லை. நேரு பஜார் பகுதியில் செல்வ பெருந்தகை பேட்டி. சிவகங்கை நேரு பஜார் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து இன்று மதியம் சுமார் 2 மணியளவில் பேசுகையில், தமிழகத்தில் எங்களை போன்ற கட்சித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஜான் பாண்டியன் கூறியிருப்பது அவரது கட்சியின் கருத்து. எங்களை போன்ற தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற செல்வ பெருந்தகை, கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடந்த கொலைகளை விட தற்போது குறைவுதான் என்றும் கூறினார். கூலிப்படைகளை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற அவர், ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அம்மா உணவகத்தை காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் முதலமைச்சர் ஆய்வு செய்து மேலும் விரிவுபடுத்த கூறியது பாராட்டத்தக்கது என்று கூறினார். தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஜான் பாண்டியன் ஒரு கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அப்படின்னு அது அவருடைய கட்சியுடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. உளவுத்துறை பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டறிந்து யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. கூலிப்படைகளை கட்டுப்படுத்த களத்தில் என்கவுண்டர் தவறு அப்படின்ற ஒரு முடிவை காங்கிரஸ் கட்சி சட்ட ரீதியாக அணுக வேண்டும். அரசியலமைப்பு சட்டங்கள் சரியில்லை, சட்டத்துல ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில வச்சு குற்றவாளி தப்பிச்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில என்கவுண்டர் பண்றவங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அதனால அவங்க என்கவுண்டர் பண்றது அந்த கூலிப்படைகளை பயமுறுத்துறதுக்கான ஒரு காரணமா பார்க்கலாம்ல. நேரடியாக நம்ம என்கவுண்டர் பண்ணனா தப்பு, யாரையும் அப்படிலாம் என்கவுண்டர் பண்ண முடியாது. தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறை மேல, ஆயுத பிரயோகம் பண்றாங்கன்னா அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்துவாங்க. சட்ட ரீதியாக யாரையும் ஒருத்தவனை கொலை பண்ண முடியும்னு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. தமிழக அரசு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? தமிழக சட்ட ஒழுங்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கடந்த 10 ஆண்டு எப்படி இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு? 10 ஆண்டுகளை மாதம் எவ்வளவு கொலை நடந்திருக்குன்னு கணக்கெடுங்க. இப்ப இவங்க 3ஆண்டு ஆட்சியில கணக்கெடுங்க, அதை விட குறைவா தான் இருக்கு. ஆனா நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப இதை சரி நியாயப்படுத்த முடியுமா? நியாயப்படுத்த முடியாது. கொலைகளை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூலிப்படைகள். வரவேற்க தகுந்தது. அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஆய்வு செய்திருக்கிறார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு முதலமைச்சருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஜெயலலிதா கொண்டு வந்தாலும் அந்த அம்மா உணவகம் அந்த அம்மா பேர்ல இருந்தாலும் அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும், இன்னும் வலிமைப்படுத்தணும். விமர்சனம் செய்வர்கள் செஞ்சுதான் இருப்பாங்க, அது அவருடைய உரிமை.